இல்லைன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்தார் பலதுறை சார். நீங்க நேர்மையான முறையில் ஆட்சி இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா அவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டி இருக்குல்ல சார். இவங்க இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்க திமுக கூட்டணியில் ஜெயிச்சு அங்க போய் சேர்ந்தது நியாயமா சார்? அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி இங்க அங்க போய் சேர்ந்தது நியாயமா? காங்கிரஸ் கட்சி சொல்லாம கொள்ளாம அங்க போனாங்க நியாயமா? இல்ல இந்த கூட்டணியில ஜெயிச்சு அங்க போய் ஆதரவு தெரிவிச்சு அது நேர்மையா சார்? அதிமுக அப்புறம் வரலாம், இது சரியானதா? இல்ல 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 சரியில்லை. அவர்களை நீங்கள் இணைத்ததே இந்த பாருங்க, நீங்க என்ன நினைச்சிய இந்த 10 பேருடைய ஆதரவில் அந்த காங்கிரஸ் அவன் ஆரம்பத்திலிருந்து வர வேண்டும் என்று நினைத்தான் சிதம்பரம். நான் நரசிம்மராவ் காலத்தில் போல மூப்பனாரை போல ஒரு கட்சி தொடங்கி உங்களோடு இருக்கிறேன், காங்கிரஸை ஒன்றுமில்லாமல் இந்த சிதம்பரம் நாசமாக்கிய கட்சி, அதாவது செல்வ பெருந்தகையன் அவர், அது இருக்கட்டும். நான் இந்த 10 பேரும் இவர்கள் ஆளுகிறார்களே, இந்த 10 பேரில் 4 பேரை மந்திரியாக ஆக்கி விடுவதன் மூலம் அவர்களுடைய பலத்தை குறைத்து இவர்களை இந்த பக்கம் கொண்டு வந்து விடுவது, நம்முடைய ஆட்சி ஆட்களாக பதவியை கொடுத்து இவர்களை பாதுகாத்து, பதவியை கொடுத்து ஆசை காட்டி இவர்களை வளைத்துக் கொள்வது என்ற போக்கை இவர்கள் முஸ்லீம் லீக்குக்கு செய்தார்கள், திருமாவளவனுக்கு செய்தார்கள். நான் பதவியை விரும்பவில்லை, நான் ஆட்சிக்கு பதவி மந்திரி பதவி வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் எங்கள் கட்சிக்காரர்கள் விரும்புகிறார்கள் என்றால் அப்ப என்ன தலைமை என்று கேட்கிறேன். கட்சிக்காரனுக்கு புரியவில்லை என்றால் வழிகாட்டுவதற்கு தானே தலைமை. சனாதன எதிர்ப்பு உனக்கு உண்மையான கொள்கையாக இருந்தால் இந்த சனாதன எதிர்ப்பை தாங்கி நிற்கின்ற ஒரு வலுவான தேக்க மரமில்லை நம்முடைய விஜய். வந்த பிறகுதான் உங்களுக்கு தெரியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது உங்களுக்கு ஒரு தேவைக்கு ஒரு சொல்லப்பட்ட கொள்கையாக இருந்தால் நீங்கள் எங்கேயும் இருக்கலாம், அதில் ஒன்றும் இல்லை. இன்னமும் 4 பேர் அவர்கள் வெளியே கம்யூனிஸ்டுகள் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த முஸ்லீம் லீக் சொன்னது 60 ஆண்டுகளாக நாங்கள் திமுகவோடு நெருக்கம், நாங்கள் நேற்றும் திமுக, இன்றைக்கும் திமுக, நாளைக்கும் திமுகவோடு இருப்போம் என்று சொல்லிவிட்டு அடித்தார்களே பல்டி, பயங்கர பல்டி. மந்திரி பதவி என்பது சொல்லுகிறேன், விஸ்வாமித்திரரை மேனகை கெடுத்தது போல இது. மேனகை வந்தால் தவம் செய்து கொண்டிருந்த விஸ்வாமித்திரருடைய தவம் கலைந்ததே அவருக்கு தெரியவில்லை. மேனகை கெடுத்து முடித்து பிள்ளையும் பெற்று அவரிடம் தூக்கி கொடுக்கிறார், இதனுடைய பிள்ளை என்று. அப்பொழுதுதான் கையை வைத்து மறிக்கிறார். தான் என்ன செய்திருக்கிறோம் என்பதே விஸ்வாமித்திரருக்கு தெரிகிறது என்பது போல பதவி என்கின்ற மேனகை அவர்களை எல்லாம் கலைத்து விட்டால் வழியல்லாத வழியில் ஆள் சேர்ப்பதற்கும் நம்பிக்கை தீர்மானம் பெறுவதற்கும் விஜய் முயன்றார் என்பது அவருடைய நேரிய அரசியலுக்கு துணையாக இருக்காது. இந்த 25 பேரை எதற்காக இவர்களை போய் பார்த்து பீதாம்பரம் போர்த்தி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி மந்திரி பதவியை தருகிறேன் என்று சொல்லி இவர்களெல்லாம் வந்து வாக்களிக்க வைத்து அந்த கட்சியை சிதைத்து பிறகு நாங்கள் சபாநாயகரை வைத்து கொஞ்ச காலம் உங்களுடைய பதவியை காப்பாற்றி வைக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் வழியல்லாத வழியில ஆரம்பத்தில் பதவிக்காக உங்களிடம் போதுமான பெரும்பான்மை இல்லை என்றால் மக்களிடம் போங்கள், 200 பேரை பெற்றுக்கொண்டு வாருங்கள். வரவில்லை, 90 பேர் தான் திரும்ப வருவீர்கள் என்றால் அதோடு எதிர்கட்சியாக செயல்படுங்கள். அந்த அரசியலை நீங்கள் மக்களுக்கு பழக்கப்படுத்தினால் அது நியாயமான அரசியலாக இருக்கும். அதை விட்டு ஒரு நாள் நம்பிக்கை தீர்மானம் பெறுவதற்கு இவர்களுடைய கட்சியை கேவலப்படுத்தி இதற்கு லாட்டரி பெண்மணி இங்கே உள்ளவர்களுக்கெல்லாம் இங்கே இவர்களை அந்த 5 பேர் மந்திரி ஆவார்கள், ரிமாரோசும் மந்திரி ஆவார், மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், அவர்களுக்கு வேண்டியது அளிக்கப்படுகிறது.